ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பான குடும்பத்தின் மக்களை, திருமறையிலே 1 பேதுரு 3:12 ஆண்டவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். His ears are open to their prayers. நம்ம ஜெபிக்கும் போது ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது. நம் ஜெபித்த பின்பதாக ஒரு மனதிலே ஒரு தைரியம், ஒரு சமாதானத்தை நாம் உணர்கிறோம். காரணம் என்ன? என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு விட்டார் என்பதற்கான அடையாளம் அந்த அடையாளம். நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, நிறைய பேர் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுறாங்க. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது இல்லை. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டு உண்மையாய் பாரத்தோடு அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஜெபங்களுக்கு என்னுடைய செவிகள் கவனித்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நீங்காத சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நீங்காத அமைதி நமது உள்ளத்துல வரும். நிறைய பேர் எங்கிட்ட ஜெபிக்க வருவாங்க. அவங்களுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு நான் ஜெபிக்கும் போது இந்த ஜெபம் பண்ண பின்னால் அவங்க சொல்ற வார்த்தை, நான் இந்த இடத்துல வரும்போது மிகப்பெரிய பாரத்தோடு வந்தேன், இப்பொழுது ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை நான் உணர்கிறேன் என்று சாட்சியாய் சொல்லிட்டு போவாங்க. கர்த்தர் நமது ஜெபத்தை கேட்கிறார் என்பதற்கான அடையாளம் தான் இந்த அடையாளம். கொஞ்ச நாள் அற்புதம் நடந்துடும். கொஞ்ச நாள் ஆண்டவர் அற்புதங்களை செய்து விடுவார். கொஞ்ச நாள்ல நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தந்து விடுவார். நிச்சயமாய் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் தான். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உங்களுடைய வேண்டுதலுக்கு என்னுடைய செவிகள் கவனித்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம் ஆண்டவரை முழுமனதோடு தேட வேண்டும். முழுமனதோடு அவருடைய சமூகத்துல ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் அவரை எப்படி தேடிக்கொண்டிருக்கிறோம்? உண்மையாய் தேடுகிறோமா? உண்மையாய் நமது ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடும் போது உன்னுடைய ஜெபத்திற்கு என்னுடைய செவிகள் திறந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள், நம் ஜெபத்திற்கு பதில் தரக்கூடிய ஒரு ஆண்டவர் உண்டு. நம் கதறும் போது அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் நமது ஜெபத்தையும் நமது வேண்டுதலையும் கேட்டு ஓடி ஓடி போவதை நம்ம பார்க்கிறோம். ஒரு தேவைன்னு சொல்லி போகும்போது, ஒரு காரியம் சொல்லி நம்ம கேட்கும் போது நம்மை வெறுமையாக்கி நம்மை புறம்பே தள்ளி ஓடுகிற உலகத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையாய் என்னை தேடும் போது நீ என்ன ஜெபித்தாலும் கூட உன்னுடைய ஜெபத்திற்கு என்னுடைய செவிகள் திறந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தருகிற நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கவலைப்படாதீர்கள், நம்ம ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தரக்கூடிய நாள் சமீபமாய் இருக்கிறது. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல உம்முடைய சமூகத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய செவிகள் எங்களுடைய வேண்டுதலுக்கு ஆண்டவரே கவனித்து கொண்டிருக்கிறது என்பதற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு பதில் தரக்கூடிய நேரம் வந்து விட்டதப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விசேஷித்த அற்புதங்கள் நடைபெறட்டும். உம்முடைய மகிமையை காண பலன் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.